ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. அப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்லேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. நான் சேனல் தொடங்கினா ஃபஸ்ட்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆனாலும் சரி, அப்புறம் தெரியாத உறவுகள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நான் இப்போது சேனல் தொடங்கி 9 மாதம் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் மானிட்டேஷன் வாங்கியிருக்கேன். நார்மலாக நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்லலாம் வீடியோஸ் எல்லாம் போடும்போது வியூஸே போகாதுங்க. நான் நிறைய சேனலில் பார்த்துருக்கேன். எப்படின்னா 50 வியூஸ் 60 வியூஸ் அந்த மாதிரி தான் போகும். ஆனால் ஏதோ நான் சேனல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டில் வீடியோஸ் போடும்போது அப்போவே எனக்கு 1K வியூஸ் போயிட்டே இருந்துச்சு. அப்போவே எனக்கு நினச்சேன், என்னடா நமக்கு மட்டும் இப்படி 1K போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு அப்போதைக்கெல்லாம் 20 சப்ஸ்கிரைபர் 25 சப்ஸ்கிரைபர் அவ்வளோதான் இருந்தாங்க. அந்த டைமில் கூட எனக்கு 1K வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், கண்டிப்பாக நம்மளால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர், அப்படியே 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் லைவை போட முடியும். அந்த 50 சப்ஸ்கிரைபருக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுகள் ஹெல்ப் பண்ணி தான் நான் அந்த 50 சப்ஸ்கிரைபர் வாங்கினேன். அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லலை, பக்கத்தில் எல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லலை. சொல்லியிருந்த ஒரு வேலை கூட வந்திருக்கலாம், நான் யார்ட்டையுமே சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி தான் அன்றைக்கி 50 சப்ஸ்கிரைபர் வாங்கி நான் லைவ் போட தொடங்கினேன். அப்புறம் லைவ் போட்டும் கொஞ்ச நாள் வரைக்கும் எவ்வளோன்னு சொன்னால் ஒரு 4 மாதம் வரைக்கும் எனக்கு வியூஸே வரல. ஏதோ 1 2 அப்படி தான் வியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இருந்தும் நான் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சி போடாமலாம் இருந்திருக்கேன். அப்புறம் நிறைய சேனலில் போய் பேசும்போது அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய சேனல் வச்சுருக்கவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அப்போது இங்கே நான் கோட்டயத்தில் இருந்து ஒரு சேச்சி, அவங்க சேனலுக்கு நான் எப்பவும் போவேன். பிரியா சேச்சி, அவங்க சேனலுக்கு போவேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, முதல்ல வியூஸ் போகாமல் தான் இருக்குது, நீ அதுக்காக பண்ணாத, நீ போடு. பேட் கமெண்ட் எல்லாம் ரொம்ப வருது அப்படின்னு நினச்சிட்டு தான் போடாமல் இருந்தேன். சரி, அப்படி தான் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ போடு அப்படி நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க லைவுக்கு நான் போகும்போது அவங்க லைவில் வந்திருக்கவங்கள்ட்ட சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ண வச்சாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அப்புறம் அவங்க என் சேனலுக்கு என் லைவுக்கு வருவாங்க. என்னாச்சுன்னு கேட்டு டெய்லி எனக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ பண்ணு அப்படின்னு எனக்கு நல்ல ப்ரெஷர் கொடுத்தாங்க. கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு. அப்படியே நான் லைவ் பண்ணேன். அப்புறம் 100 சப்ஸ்கிரைபர் கூட கொஞ்சம் லேட் ஆகி, ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே எப்படியும் எனக்கு ஒரு நாள் நான் லைவ் போட தொடங்கியும் கொஞ்ச நாள் 4 மாதம் எல்லாம் ஆகும்போது தான் 100 சப்ஸ்கிரைபே வர தொடங்கிச்சு. சரி, 100 வரும்போது அப்போவே 1 2 அப்படி லைவில் எல்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, 1 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, 2 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, 5 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இருந்தாலும் நான் போட்டே இருந்தேன். சரி, அப்புறம் என்னென்னா ஒரு நாள் திடீர்னு நான் கோயிலுக்கு போயிட்டு லைவ் போட்டேன். லைவ் போடும்போது அன்றைக்கி எனக்கு எவ்வளோ 100 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. சரி, அன்றைக்கி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் அப்படியே சொன்னேன், எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, அதனால தான் எனக்கு வியூஸ் எல்லாம் போக மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக போகும், இந்த மாதத்தில் இந்த 500 சப்ஸ்கிரைபர் என்ன 1000 சப்ஸ்கிரைபரே வாங்கிக்குவே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவரோட வாக்கு பலிச்சிருச்சு. கரெக்டாக ஒரு மாதத்தில் நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். அப்புறம் சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி வந்தாங்க 50. அப்போ நான் நினச்சேன் 50 சப்ஸ்கிரைபர் வாங்குறதுக்கு இவ்வளோ பாடுபட்டேன். இப்போ திடீர்னு நினச்சா ஒரு நாள் 25 சப்ஸ்கிரைபர் 30 சப்ஸ்கிரைபர் 50 சப்ஸ்கிரைபர் அப்படியே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அது எல்லோரும் உங்களோட சப்போர்ட்டு தான். அப்படியே பண்ணி வீடியோஸ் ஷார்ட்ஸ் பெரிய அளவில் போகலை. ஷார்ட்ஸ் மானிட்டேஷன் ஆகணும்னா ஃபஸ்ட்டு மானிட்டேஷனுக்கு 3 மில்லியன் வாட்ச் 3 மில்லியன் வியூவர்ஸ் பார்க்கணும். ஆனால் நமக்கு அவ்வளவு போகாது. மேக்ஸிமம் எனக்கு ஷார்ட்ஸ் வியூஸ் போனது 7K தான் போயிடுச்சு. அப்போ ஷார்ட்ஸில் போகாது. அப்போ எனக்கே தெரிஞ்சிருச்சு ஷார்ட்ஸில் நமக்கு போகாது அப்படின்னு.
அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க லைவ் வீடியோஸில் தான் போடணும். லாங் வீடியோ நான் பெரிய அளவில் போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா லாங் வீடியோ வியூஸே போகாதுங்க. உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு போட்ட லாங் வீடியோ இப்போது எனக்கு 100 சம்திங் தான் இருக்குங்க, போகாது. அதனால் நான் லாங் வீடியோ போடல. அப்புறம் லைவு கொஞ்சமாக முன்னாடி வந்துச்சு. நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் போட்டேங்க. டே நைட்டு மிட் நைட்டு அப்படின்னெல்லாம் எனக்கு டைம் தூங்கி எல்லாம் நான் லைவ் போட்டு எப்படியோ மானிட்டேஷன் வாங்கியாச்சு, சந்தோஷம். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் வாங்கி அப்போ என்ன கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு மானிட்டேஷனுக்கு வந்து நமக்கு யூடியூப்பில் இந்த காசெல்லாம் வராது. மெம்பர்ஷிப்பு, சூப்பர் சாட் அதெல்லாம் பண்ணி அது ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் அது வந்து 3000 வாட்ச் அவர் வேணும். வீடியோஸ்க்கு 3000 வாட்ச் அவர் அது வந்துடுச்சு. அப்புறம் திருப்பி எனக்கு 1000 வாட்ச் அவர் வேணும். அந்த 1000 வாட்ச் அவர் கூட 1 மந்தில் ஓகே ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் ஆகியும் செகண்ட் மானிட்டேஷன் அந்த 4000 வாட்ச் அவர் ஆகுறதுக்கு ரொம்ப நாளாக எடுத்திருக்கு. 6 மந்த் எடுத்திருக்காங்க. அவ்வளோ நிறைய லாங்காக எடுத்திருக்காங்க. பட் எனக்கு 1 மாதத்துலேயே அந்த 4000 வாட்ச் அவர் வந்து நான் மானிட்டேஷன்லாம் வாங்கியாச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். இனி என்னென்னா அடுத்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நமக்கு இதுதானே வேலை, தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா எதானால நம்ம இதில் இறங்கிட்டோம்ல, சரி சும்மா இருக்கிறது. அடுத்த இன்னொரு மொபைலில் அடுத்த சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். அது என்னோடய சேனல், நானே தான் ஓனருங்க. அதுலேயும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் போடணும்னு நினச்சிருக்கேங்க. ஓகே, அது நான் கண்டிப்பாக போடுறேன். அந்த சேனலோட நேம் வந்து வினோத் கலாட்டா. ஓகேங்களா, கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமே நான் அந்த சேனலும் மானிட்டேஷன் வாங்கிடுவேங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.